எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வை ஞான் இஸ் ஈஸி அண்ட் தியான் இஸ் டஃப். ஞானம் எளிதாகவும் தியானம் கடினமாகவும் இருப்பதற்கான காரணம் என்ன? ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய செயல்கள், லௌகீக வேலைகள். அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. ஒரு அம்மா உட்காந்து டிவி சீரியல் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கண்ணு டிவி சீரியலில் பார்க்குது. இது வந்து எத்தனாவது எபிசோடாக இருக்கட்டும், 100வது எபிசோடாக இருக்கட்டும், 150வது எபிசோடாக இருக்கட்டும், அதை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு கேரக்டர் வரும்போது அதுக்கு நேற்று வந்த கேரக்டர் முந்தாந்து இந்த கேரக்டரை மனசு எடுத்து கொடுத்துட்டே இருக்கு. இவர் இந்த கேரக்டர் வந்தார், அப்படி நடித்தார், இப்படி நடித்தார், எண்ணங்களை கொடுத்துட்டே இருக்கு. அடுத்த சீன் வேற ஒருத்தர் வர்றாருன்னா அவரை பற்றின கனெக்ஷன்லாம், அதாவது மனசு அந்த சீரியல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் டக்கு 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 டக்குன்னு எடுத்து கொடுக்குது. அதாவது கண்ணு பார்க்குது, மனசு அதுக்கான இன்புட் எடுத்து கொடுக்குது, அப்படியே லயிச்சு பார்க்குறாங்க. வீட்டில் சில பேர் ஏதாவது கேட்டால் கூட தெரியாத அளவுக்கு பண்ண முடியுது. அதாவது லௌகீக சேவை நம்ம விரும்பி பண்ணோம்னா இந்த மனசு அந்த வேலையோடு ஒன்றிடுது, ரசித்து செய்ய முடியுது. இப்போ சமையல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சாம்பார் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சாம்பாருக்கு என்ன வேணும்? பருப்பு வேணும், அப்புறம் அதில் போட வேண்டிய உப்பு, மிளகு, என்னென்னலாம் வேணும், இதெல்லாம் மனசு எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். இது போடல, இது போடணும், இது இப்படி போடணும். இப்போ குக்கரில் வச்சிங்கன்னு வச்சுக்கலாம், இத்தனை விசில் வரணும், இத்தனை விசில் வந்துச்சு, இனிமேல் இத்தனை விசில் வர வேண்டியிருக்கு. அப்போது அது கரெக்டாக எடுத்து 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 கொடுக்குது, கரெக்டாக பண்ணி முடிக்க முடியுது. இப்போ துணி துவைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன பழைய துணியெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க, அதை கொண்டு போய் பக்கெட்டில் போடுவாங்க. சில பேர் ஊற வச்சு பண்ணுவாங்க, சில பேர் வாஷிங் மிஷினில் பண்ணுவாங்க. அப்போ துணி துவைக்கும் போது அதோட கான்சன்ட்ரேஷன், இவ்வளோ துணி இருக்குது, இவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும். அப்போ அது ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் கூட இந்த மனசும் அதோட விஷயங்களில் ஒன்றிடுது. அதனால் லௌகீக வேலை பண்ணும்போது மனசு வந்து அந்த வேலையில் ஒன்றி வருது, பண்ணி முடிச்சிட முடியுது. ஆனால் லௌகீக வேலையில் கூட மனசு ஒன்றாத விஷயங்கள் இருக்குது. அது எப்போன்னா நமக்கு பிடிக்காத ஒரு செயல் செய்யும் போது, செய்ய சொல்லும் போது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், குழந்தைகளை வந்து நீங்கள் கார்ட்டூன் சேனலில் பார்க்க சொன்னீங்கன்னா 24 மணி நேரம் பார்த்துட்டு உட்கார முடியும் உங்களால். ஏன்னா அது விரும்பி பண்ணுற செயல். ஆனால் படிக்கிறதுக்காக உட்கார வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அவங்க பார்க்குற அந்த கார்ட்டூன் சீரியல் அந்த டைம் தான் ஓட போகுது, அந்த டைம் தான் டெலிகாஸ்ட் ஆகுதுன்னா அங்கே மனசை வச்சுக்கிட்டு இங்கே படிக்கவே முடியாது. வேண்டா விரும்பாக தான் படிக்கிறாங்க. சப்போஸ் அவங்களுக்கு விரும்புகிற உணவாக இருந்தால் நீங்கள் சாப்பிட சொல்லித்தர வேண்டியதில்லை, அவங்களே எடுத்து சாலி பண்ணு. அவனுக்கு பிடிக்காத உணவாக தான் நீங்கள் என்ன தான் சொன்னாலும், ஏன்னா அது மனசு ஒன்ற மாட்டேது, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு. ஸோ லௌகீக வேலையிலையும் பிடிச்ச வேலையாக இருந்தால் மனசு ஒன்றுறதுனால செய்திட முடியுது. மனசு ஒத்து வராத சில விஷயங்கள் நமக்கு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை ரொம்ப டிலே ஆகுது. சின்ன விஷயம் 1 ஹவரில் முடிக்க வேண்டியது 4 ஹவர் ஆகுது, இல்லை நாட்கள் ஆகுது. இப்போது பக்திக்கு வருவோமே. பக்தியில் நம்ம வந்து இறைவனை நினைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது முன்னாடியெல்லாம் என்ன பண்ணோம்னா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லிகிட்டே இருப்போம். வாய் வழியாக சொல்லுவோம் ஸ்ரீராம ஜெயம், இல்லை ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது வாய் தான் அது உச்சரிச்சுட்டே இருக்கு, மனசுக்கு இங்கே வேலையே இல்லை. பொதுவாக சொல்கிறேன், வெறும் வாய் உச்சரிக்கிறதா இருந்தால் அப்போ என்ன ஆகுதுன்னா இது கொஞ்ச நேரம் சொன்னதுக்கப்புறம் போர் அடிச்சு நிறுத்திடணும். அது இந்த சாண்டிங் எல்லாம். அப்போ மனசு அதுக்கு வேலை கொடுக்காத போது அது என்ன பண்ணும்? அது ஒரு ஃபேக்ட்ரி இல்லை, எண்ணங்களை உருவாக்குறது தானே. அது ஏதாவது ஒரு எண்ணங்களை உருவாக்கி பண்ணிகிட்டே இருக்கு. அப்போ இங்கே வாய் ஏதோ சொல்லின்னு இருக்குது, ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய், ஆனால் மனசு வேற எங்கேயோ இருக்குது. அப்போது இது சேர்க்கணும்ல. இந்த டிவி பார்க்கும்போது சாதாரணமாக வந்துடுது, சமையல் பண்ணும்போது சாதாரண மனசும் செய்யக்கூடிய செயலும் ஒருங்கிணைஞ்சு சேர்ந்துடுது. ஆனால் இந்த சாண்டிங் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா மனசு எங்கேயோ. அப்போ மனசுக்கு நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் தரணும், மனசு நம்ம பண்ணுற செயலோடு சேர்க்கணும். அப்போ மனசுக்கு நீங்கள் சேர்க்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீராம ஜெயம் சொல்கிறீங்கன்னா ராமரோட படத்தை வச்சுக்கணும், மனசால் ராமரை கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும், சாண்டிங்க சொல்லணும். இது ரெண்டும் ஒன்று ஆக்க ட்ரை பண்ணணும். ஒருவேளை ராமர் படம் வைக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? ராமரை நினைவில் கொண்டு வரணும். ஓகேவா? அப்போ ஸ்ரீராமர் சீதை இருக்கிற மாதிரி, இல்லை லக்ஷ்மணன் இருக்கிற மாதிரி, இப்படி ஏதாவது நினைவு கொண்டு வரணும், இந்த சாண்டிங்கும் சொல்லணும். அப்போ தான் இந்த மனசு கொஞ்சாவது லைக் ஆரம்பிக்கும். இப்போ ராஜயோகத்துக்கு வருவோமே. ஞானம் ரொம்ப ஈஸின்னு சொன்னது என்ன காரணம்? ஞானம் ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாம் ஒரு ஆத்மா, உயிர், இங்கே புருவத்தின் மத்தியிலேருந்து நடிச்சிட்ருக்கோம். இதுக்குள்ளே மனசு, புத்தி, சன்ஸ்கார் இருக்குது. ஆத்மாவின் தந்தை பரமாத்மா, அவர் சிவன், அவர் ஜோதி சுரூபமாக எங்கே இருக்கார்? சாந்தி தாமத்தில் இருக்கிறாரு. தன்னை ஆத்மானு புரிஞ்சு தந்தையாக சிவனை நினைக்கும் போது நம்ம 63 ஜென்மமாக பண்ண பாவம் எரிஞ்சு போயிடும். அதனால நம்ம தூய்மை ஆகிடுவோம், தேவதை ஆகிடுவோம். இது நாலேஜ், இது எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும்.
கஷ்டம் மெடிடேஷன் தான், தியானம் தான். ஏன்னா இங்கே நினைவு பண்ண வேண்டியது யார? சிவனை. அப்போ மனசு வந்து சிவனை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறோம்? ஆரம்ப காலகட்டத்தில் வீட்டில் ஒரு லைட் வச்சுக்கிறோம், ஓகேவா? ஆனால் நம்ம பக்தியில் 63 ஜென்மம் எப்படி கும்பிட்டுருக்கோம்? பக்தியில் சிவனை சிவலிங்கமாக கும்பிட்டுருக்கோம். இல்லை கழுத்தில் பாம்பாக இருக்கிற சங்கரை நம்ம சிவன் நினச்சிருக்கிறோம். இவங்களை கொண்டு வர முடியுது. ஆனால் ஞானம் சொல்லுது இந்த சிவலிங்கம் சிவன் கிடையாதுன்னு சொல்லுது, சங்கரும் சிவன் இல்லைன்னு சொல்லுது, ஜோதி சுரூபமானவர்னு சொல்லுது. அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் லைட்டை சிவனாக ஏற்றுக்கிறதுக்கே டைம் எடுக்குது. ஏன்னா மனசில் 63 ஜென்மமாக ப்ரோக்ராமிங் அப்படி இருக்குது, நம்ம ரீரைட் பண்ண வேண்டி இருக்குது. அதுக்கும் கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே, இந்த லைட்டு தான் ஒளி புள்ளி தான் சிவன் சொல்லி நம்ம வீட்டு முன்னாடி ஒரு லைட்டை வச்சுக்கிட்டு நம்ம சிவனை கனெக்ட் பண்ணால் கூட என்ன ஆகுது? இந்த லைட்டு சிவன் கிடையாது. சிவன் இருக்குது சாந்தி தாமத்தில், அவர் ஒளி புள்ளியாக இருக்கிறார். இந்த சாதாரண கண்களால் இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் சாந்தி தாமத்தை பார்க்கவும் முடியாது, அங்கே இருக்க சிவனையும் பார்க்க முடியாது. அப்போ இந்த பார்க்குற அந்த லைட்டை சிவன் யோகிக்கணும், நினைவால் நீங்கள் அங்கே போயிருக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, எப்படியோ கஷ்டப்பட்டு நினைவால் நீங்கள் சாந்தி தாமத்தில் போயிட்டீங்க, அந்த பரமாத்மா சிவனை நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படி இருக்கும்போது மனசு என்ன பண்ணுதுன்னா அலைப்பாயுது, வேற எங்கெங்கேயோ போயிடுது. பரமாத்மா ரொம்ப ஈஸியாக சொல்கிறார், என்னை அப்பா டீச்சர் சத்குருவா நினைவு பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்பாவாக நினைக்கும் போது உங்கள் லௌகிக அப்பா வராரு, சித்தப்பா வராரு, பெரியப்பா வராரு, அப்படி எண்ணங்கள் எங்கெங்கேயோ போயிடுது. சரி, டீச்சராக நினைக்கும் போது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஃபிசிக்ஸ் டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், தமிழ் டீச்சர், அந்த டீச்சர்ஸ்க்கு எண்ணங்கள் போயிடுது. சத்குருவா நினைக்க சொன்னால் உங்கள் லௌகீக குருக்கள், உங்களுக்கு யாரெல்லாம் சொல்லிக் கொடுத்தா அந்த குருக்கள் எண்ணங்கள் போயிடுது. வேறு எந்த உறவில் நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் லௌகீக உறவுகளுக்கு அந்த மாதிரி மனசு எங்கேயோ கொண்டு போயிடுது. இப்போ பாருங்களேன், அர்ஜுனன் வந்து பகவத்கீதையில் கேட்குறான் கிருஷ்ணனை பார்த்து. அர்ஜுனனோட கான்சென்ட்ரேஷனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கதை நீங்களும் கேட்டிருக்கீங்க. அது சின்ன வயசில் துரோணர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் பஞ்ச பாண்டவர்களையும் கௌரவர்களையும் வச்சுட்டு ஒரு மரத்தில் ஒரு கிளியை வச்சு கிளியோட கண்ணை பார்த்து இங்கே அம்பே இங்கே அப்படின்னு சொன்னார். இந்த கதை உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேனே. அப்போது பீமனை கேட்குறாரு, உனக்கு என்னப்பா தெரியுது? எனக்கு மரம் தெரியுது, ஒரு கிளி தெரியுது, அது ஒரு கண்ணு தெரியுதுன்றான். இப்போ துரியோதனை கேட்குறாரு, எனக்கு மரம் தெரியுது, கிளி தெரியுது, கண்ணு தெரியுது. இப்போ பீமனை எனக்கு முன்னாடி இருக்கான், அவனும் தெரியுதுன்னு. அப்போ அர்ஜுனனை கேட்கும்போது எனக்கு கண்ணு மட்டும்தான் தெரியுதுன்றான். கண்ணு மட்டும்தான் தெரியுது. அவ்வளோ கான்சென்ட்ரேஷன் இருக்கிறவன் கிருஷ்ணர் வந்து இந்த கீதோபதேசம் சொல்லும் போது இந்த தியானத்தில் மட்டும் உட்காரவே முடியல, மனசு சஞ்சலப்படுது, மனசு அலைப்பாயுது. அப்போ கிருஷ்ணன் சொல்லலை, நீ சின்ன பையனாக இருக்கும் இவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருந்த, ஏன் மனசு மட்டும் அலைப்பாயுது? ஏன்னா அவருக்கு தெரியும் மனசு அலைப்பாயும். மனசு எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி தாங்க, உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். நல்லது கெட்டது தேவையான தேவையில்லாது வந்துனே இருக்கும். அதை பிடிச்சி ரிஸ்ட் இப்போ இது வரைக்கும் நம்ம அதுக்கான எக்ஸசைஸே பண்ணதில்லை. ஏன்னா மனசு எங்கே இருக்குன்னே தெரியாது. இந்த கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, அது இருக்குது எல்லாம் தெரியும். மனசு எங்கே இருக்குன்னு இவ்வளோதான் தெரியல. நம்ம என்ன சொல்கிறோம், பிரெயின் தான் மனசுன்னு நினச்சிட்டோம், இல்லை ஹிருதயத்தில் தான் நல்ல மனசுன்னு சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. ஆத்மாக்குள்ளே தான் மனசு இருக்குது, புத்தி இருக்குது, சன்ஸ்காரம் இருக்குது. இப்போ தான் புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு ஒரு ஃபைன் டியூனிங் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போது எல்லாருக்கும் வந்து இயற்கையாக நீச்சல் தெரியாது, நீச்சல் கற்றுக்கிறது தான் போகிறாங்க. அப்போ நீச்சல் கற்றுக்க போகும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கே தெரியாது 10 நாளில் கற்றுப்பாங்களா, இல்லை 2 வாரத்தில் கற்றுப்பாங்களா, இல்லை 1 மாதத்தில் கற்றுப்பாங்களான்னு. ஆனால் ஆரம்பத்தில் தத்தக்க நடிப்பாங்க, தண்ணி கூட போயிடுவாங்க, தண்ணி குடிச்சிருவாங்க, இல்லை நீச்சலே வராது, அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும், நமக்கு வரவே வராது போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் டெய்லி ப்ராக்டிஸ் எடுத்து 1 மாதம் இல்லையோ அதுக்கப்புறம் அவங்க ரியலாகவே நீச்சல் கற்றுக்குறாங்க. மியூசிக் அப்படி தான் இல்லையா, மியூசிக் இயற்கையாக வருதான்னு சொல்ல முடியாது. இப்போ கிளாஸ்க்கெல்லாம் போகிறாங்க. இப்போ என்னோட சொந்த அனுபவம் சொல்லணும்னா, ஆர்எஸ்எஸில் வந்து மியூசிக் கற்றுக்கணுன்றதுக்காக அந்த புல்லாங்குழல் கற்றுக் கொடுக்க தான் கூப்பிட்டு போனாங்க. அது ஒரு 2 நாள் செஷன் போயிருந்தேன், கேம்புக்கு போயிருந்தேன். அதில் வந்து சரி கம பத நிசான்னு இருக்கு இல்லையா, இந்த 7 ஸ்வரம் இருக்குல்ல, அவங்க வாசித்து காட்டுறாங்க. அது கேட்க நல்லாயிருக்கு. பாட்டு நம்ம வாசிக்கும் போது சா வாசிங்கன்னா ஏதாவது ஒரு ஹோலை க்ளோஸ் பண்ணி பண்ணும்போது இது சாதாரண நமக்கு புரிய மாட்டேருந்து, இது ரீதானான்னு புரிய மாட்டேருந்து. எனக்கு எல்லாமே ஒரே சத்தம் மாதிரி தெரியுது. அந்த 2 நாளில் பியூட்டி என்ன தெரியுமா, 3 மாஸ்டரை மாற்றிட்டாங்க எனக்காக. ஏன்னா எனக்கு எப்படியாவது சொல்லி கொடுத்த புரிய வைக்க முடியும்னு. நாங்கள் படிப்புலலாம் பிரில்லியன்ட் தாங்க, ஆனால் இந்த பாட்டு இந்த இசையிலலாம் ரொம்ப ஒரு பெரிய ஜீரோவாக இருக்கும். உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, உங்களுக்கு புல்லாங்குழல்னா 7 இருக்கு இல்லையா, அதனால அவங்க வந்து இங்கே இது கற்றுக்கங்க, இந்த ட்ரம்ஸ் கற்றுக்கங்க. அதில் 2 இதுதான் இருக்குது, தா த்ரா. தானா ஒரு பீட் அடிக்கணும், அதே பீட்டை விட்டு அப்படியே வைப்ரேட் பண்ண விட்டால் அது பேர் த்ரா. இவ்வளோ 2 தான் இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக இருக்கு. அதுவும் என்னால் கற்றுக்கவே முடியல. எனக்கு இது தா மாதிரியும் தெரில, இது த்ரா மாதிரியும் தெரில, அடிச்சா டங் டங்குன்னு தான் கேட்குது. ஸோ நமக்கு அவ்வளோதான் நாலேஜ். ஆனால் அதுவே நான் ரொம்ப நாள் அது 2 நாள் கேம்பு தான், அதுவே ஒரு 1 மாதமோ 2 மாதமோ கற்றுருந்தேன்னா ஓரளவுக்கு வந்துடும். அதே மாதிரி தான் ராஜயோகம் மெடிடேஷனும். இட் ரிக்வெஸ்ட் ப்ராக்டிஸ்.
ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். அபியாஸ் அர்ஜுனா அபியாஸ். துரோணாச்சாரிய சொன்னார், ப்ராக்டிஸ் பண்ணுவா. இதே தான் நம்மளும் பண்ணணும். இந்த நினைவால் நீங்கள் சாந்திதாமத்துக்கு போய் தான் ஆகணும். மனசு வெளியே போகும், திரும்ப கொண்டு வரணும். மனசு வெளியே போகும், திரும்ப கொண்டு வரணும். இதை ட்ரெயின் பண்ணணும் அந்த மனசு. ஏன்னா 63 ஜென்மமாக அதை அவுத்து விட்டுட்டோம், அது மேய விட்டுட்டோம். அதனால தான் மன்மத்துன்னு சொல்கிறோம். மனம் போல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம். இல்லை வேற ஒருத்தவங்க சொல்கிற வாழ்க்கையை வாழ்ந்த பரமத்து அடுத்தவங்க. இப்போ தான் இறைவனே வந்து நமக்கு சொல்கிறது, அது பேர் ஸ்ரீமத். ஸ்ரீனா உயர்ந்த, மத்துனா வழி. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் பரமாத்மா நினைவு பண்ணுறது. ஏன்னா இந்த ஒளி புள்ளியாக இருக்கிற ஒரு சாந்திதாமத்தில் இங்கே இருந்துக்கிட்டு நம்ம ஒரு லைட்டை பார்ப்போம். ஆனால் அந்த லைட்டு வந்து சாந்திதாமத்தில் இருக்கிற லைட்டு, சாந்திதாமத்தில் இருக்கிற சிவன் நினைக்கணும். அப்படி நினச்சி அங்கே போகும்போது மனசு அலைபாஞ்சு எங்கேயோ போயிடும். ஆத்மாவில் இருக்கிற புத்தியில் தான் சிவனை கனெக்ட் பண்ணுறோம். மனசு வந்து அவரையே நினைக்க வைக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் அது எங்கேயோ போகுது. திரும்ப திரும்ப கொண்டு வரணும். எப்படி ஸ்விம்மிங் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தானாக வந்துடுதோ, பாட்டு கற்றுக்கிறது தானாக வந்துடுதோ, பரதநாட்டியம் கற்றுக்கிறது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துடுதோ, இந்த கனெக்ஷனும் வந்துடும். அது வந்துடும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா மனம் முடிஞ்சு போயிடக்கூடாது. எனக்கு வரவே மாட்டேருந்துப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதம் பண்ணி உங்களுக்கு ஒரு 20% கனெக்ஷன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 20% தான் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே சக்ஸஸ் தான்றேன். 0வோட 20% நல்லது இல்லைங்க. அது அடுத்த பர்சன்ட் 30% ஆகும், அடுத்து 40% ஆகும். இப்போ பாருங்களேன், இப்போ கனெக்ட் பண்ணும்போது உட்காந்து மெடிடேஷனுக்காக உட்காந்து சில பேருக்கு 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் தான் கனெக்ஷனே கிடைக்குது. சில பேருக்கு அது 20 நிமிஷமாக இருக்குது, சில பேருக்கு அது 10 நிமிஷமாக இருக்குது. பரமாத்மா சொல்ல போக்க நீ பண்ண ஆரம்பிச்சோம், அடுத்த செகண்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்கன்றார். அப்படின்றதுக்குள்ளே கனெக்ட் பண்ணுவீங்கன்றார். அப்போ அப்படின்றதுக்குள்ளே கனெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் தான். நிறைய பண்ண தான் அது வரும். சரியா? அதனால் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஞானம் ஈஸி தான். ராஜயோகம் நாலேஜ் ரொம்ப சிம்பிள். நம்ம ஆத்மா, அவரும் பரமாத்மா, அவரை நினைவு பண்ணணும், ஆத்மான்னு புரிஞ்சு. இதுதான் ராஜயோகம் நாலேஜ், ரொம்ப சிம்பிள். ஆனால் கனெக்ஷனில் போகும்போது மனசு அலைப்பாயும். இது உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் நடக்குது. ஆனால் எல்லாரையும் அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ரிவர்ஸ் கீர் எடுக்கக்கூடாது. ஐயோ என்னால் முடியாது, எனக்கு வரல அப்படின்னு நினைக்கக்கூடாது. பாருங்களேன், நம்ம யாரை கனெக்ட் பண்ணுறோம்? சொந்த அப்பாவை கனெக்ட் பண்ணுறோம். சொந்த அப்பாவை கனெக்ட் பண்ண என்ன கஷ்டம் சொல்லுங்கள். எனக்கு பண்ணவே தெரில, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேளுங்க, உதவிக்கெல்லாம் கிடச்சிடும். சரியா? அதனால் யாரும் மனசை விட்டுறாதீங்க, வரலன்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக வரும். ஆத்மாவின் தந்தையை கனெக்ட் பண்ணுற இது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப வருஷம் பண்ண ஆரம்பிக்கும், எனக்கு சர்வசாதாரணமாக வருது இப்போ கனெக்ட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக வரும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.